வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்குது வெட்டி பேச்சு. நான் உங்க ஜாக். நாம இந்த வீடியோல டெட்பூலோட தேர்ட் பார்ட் டெட்பூல் அண்ட் வொல்வரின் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. அது எப்படி இருக்கு, அதை பத்தின என்னோட வியூஸ் என்ன, தாட்ஸ் என்னங்கிறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாலிவுட்ல சூப்பர் பவுல் ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கு. அதோட ஸ்பெஷலா டெட்பூல் 3யோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னொரு சென்டிமெண்ட் ஒன்று இருக்கு. அதாவது பிப்ரவரி 12 இன்னைக்கு 2016ல டெட்பூல் பார்ட் 1 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதோட சென்டிமெண்டாவும் இதை எடுத்துக்கலாம். 7 வருஷம் கழிச்சு நாயகன் மீண்டும் வரான். அதுவும் ஃபாக்ஸ் ஸ்டுடியோஸ் கிடையாது, மார்வல் ஸ்டுடியோஸ்குள்ள வரப்போறான். கடைசியா வொல்வரினை பார்த்தது 2017 ரிலீஸ் ஆன லோகன் படத்துல தான். அதுக்கப்புறம் 7 வருஷம் கழிச்சு இப்போ பார்க்க போறோம். ஆல்ரெடி வொல்வரினும் டெட்பூலும் மீட் பண்ணிருக்காங்க. அது எந்த படம்னு உங்களுக்கே தெரியும், எக்ஸ்மேன் ஆரிஜின்ஸ்ல. இப்போ இந்த ரெண்டு டியோவும் சேர்ந்து அட்ராசிட்டிஸ் பண்ண போறாங்க. கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் சேரும்போது எக்ஸ்மேன் ஆரிஜின்ஸ்ல அவங்க பண்ண அந்த ஃபைட்டை பத்தி கலாய்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். வளவள கொலன்னு பேசாம ஸ்ட்ரைட்டா ட்ரெய்லருக்குள்ள போயிடலாம். ட்ரெய்லரோட ஓப்பனிங் ஷாட்ல வேடுக்கு பர்த்டே போல அதை செலிப்ரேட் பண்றதுக்காக அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வனிசாவும் எக்ஸ்போஸ் டீம்ஸும் வந்திருக்காங்க. இது என்னடா கதையா இருக்கு, நம்ம டெட்பூலுக்கு முடி இருக்காதே சொட்டதானடா இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்பே நம்ம தலைவனோட தலையிலிருந்து விக்க டிவி எப்படிங்க எறிவானுங்க. வேடு கேண்டில் ஊத்திட்டு கேக் கட் பண்றப்போ காலிங் பெல் சத்தம் கேட்கும். யாருன்னு பார்க்கலான்னு வெளியே போவான். போய் பார்த்தா டிவி ஏஜென்ட்ஸ் நின்றுட்டு இருப்பாங்க. ஆப்வியஸா அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். டெட்பூல் 2 மூவில டைம் டிராவல் பண்ணி காலத்தை மாத்திருப்பான். அதுக்காக அரெஸ்ட் பண்றதுக்கு டிவி ஏஜென்ட்ஸ் வந்திருக்காங்க. டிவி ஏஜென்ட்ஸை பார்த்த உடனே யாருப்பா அதுன்னு கேட்டிருப்பாரு. அவங்களுமே கையில வெப்பன்ஸை எடுத்திருப்பாங்க. ஆனா பயந்த மாதிரி சும்மா ஆக்ட் பண்ணிட்டு மனுஷன் டயலாக் ஒன்று சொல்லியிருப்பாரு. கேட்கும் போதே செம்ம கலாயா இருக்கும். சூடி வாங்குறதுல நமக்கு ஒன்றும் புதுசு இல்ல, டிஸ்னிக்கு வேணா புதுசா இருக்கலாம். டிஸ்னியவே கலாய்ச்சிட்டு இருக்காருங்க. பார்க்கவே காமெடியா இருந்துச்சு. இதுக்கு அடுத்து வர மார்வல் ஸ்டுடியோஸோட லோகோவை பார்த்தா தெரியும், பிளாக் ஒரு ரெட்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஆப்வியஸா நம்ம டெட்பூலோட அந்த கலர் தான். ஆமா, இந்த மூவியோட நேம் டெட்பூல் அண்ட் வொல்வரின்ல, அப்போ வொல்வரினோட கலர் எங்கன்னு நீங்க கேட்கலாம். எனக்குமே அந்த டவுட் இருக்கு. இந்த ட்ரெய்லர் ஃபுல்லாவே நம்ம டெட்பூல தான் காட்டுறாங்க. வொல்வரின் அவரை வெறும் பேக் ஷாட்ஸும் ஒரு ஷேடாவும் மட்டும் காட்டியிருக்காங்க இந்த ட்ரெய்லர் ஃபுல்லாவே. ஒருவேளை அவருக்குன்னு தனி டீசர் எதுவும் ரெடி பண்ணுவாங்களான்னு தெரியல. இருக்கலாம், பண்ணுவாங்க இவனுக்கு. அடுத்த ஷாட்ல டிவிக்குள்ள நம்ம டெட்பூல் வந்திருப்பாரு. வந்த உடனே ஒரு ஏஜென்ட் மீட் பண்ணி பேசிட்டு இருப்பாரு. இவரை பார்க்கும்போது எனக்கு என்ன கேள்வினா மாபியஸ் எங்கட தான் தோணுச்சு. லிட்டரலா இது எந்த டைம் லைன்ல நடக்குதுன்னு எனக்கு தெரியல. லோக்கிக்கு முன்னாடி நடக்குதா, லோக்கி முடிஞ்சதுக்கு அப்புறம் நடக்குதான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு லோக்கிக்கு அப்புறம் தான் நடக்குது நான் நினைக்கிறேன். லோக்கிக்கு அப்புறம் நடந்தா லோக்கிலேயே மாபியஸ் வெளியே போயிருப்பாரு டிவியை விட்டு. அதனால மாபியஸ் இடத்துக்கு புதிய ஏஜென்ட் வந்திருக்கலாம். அந்த டிவி ஏஜென்ட் கூட்டிட்டு போய் ஹீரோக்கு மத்தியில நீங்க ஹீரோவாக ஒரு நல்ல வாய்ப்புன்னு சொல்லியிருப்பாரு. ஹீரோக்களுக்கு மத்தியில நீங்க ஹீரோவாகிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. எனக்கு இதை கேட்கும்போது என்ன தோணுதுன்னா, சீக்ரெட் வார்ஸ் தான் எனக்கு ஞாபகம் வருது. அந்த ப்ராஜெக்டை இவங்க இப்ப டீஸ் பண்றாங்களோன்னு. ஹீரோஸுக்கு மத்தியில ஹீரோவாக இன்னொரு வாய்ப்புன்னு சொல்லிட்டு அங்க ஒரு டிவிஸை காட்டுவாரு. அதுல மார்வலோட பாஸ்ட் ஹீரோஸ் எல்லாம் காட்டுவாங்க. அந்த ஸ்கிரீன்ல அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான், கேப்டன் அமெரிக்கா வின்டர் சோல்ஜர், அயன்மேன் 2, தோர் ராக்னராக்னு எல்லாத்தையுமே காட்டிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம கேப்டன் அமெரிக்காவை காட்டும் போது மட்டும் நம்ம டெட்பூல் சல்யூட் பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க. நல்லா இருந்துச்சு அதை பாக்குறப்போ. அடுத்த ஷாட்ல ஒரு பாலைவனத்தை காட்டியிருப்பாங்க. இதை பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, மேட் மேக்ஸ் ஃபியூரி தான் ஞாபகம் வந்துச்சு. ஆல்ரெடி இந்த படமும் அதே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, ஒரு ரோட் ட்ரிப் மூவின்னு. எனக்கு இந்த மொட்டையை பார்க்கும்போது சார்ல்ஸ் சேவியர் தான் ஞாபகம் வந்துச்சு. ஆனா அது அவர் கிடையாதான். இந்த கேரக்டரோட பேரு கெசாண்ட்ரா நோவா, ஒரு ஃபீமேல் தான். இவங்களும் மியூட்டன்ட் தான். நம்ம சார்ல்ஸ் சேவியரோட டிஎன்ஏல இருந்து இவங்களை கொண்டு வந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா சரியா தெரியல. ஒருவேளை சார்ல்ஸ் சேவியரோட இன்னொரு வேரியன்ட்னு கூட சொல்லலாம். அடுத்த ஷாட்ல டெட்பூல் ஏதோ ஹோட்டலுக்குள்ள போற மாதிரி தெரியுது. அங்க நம்ம வொல்வரினுமே உட்காந்துருக்காரு ஒயிட் கலர் கோட் போட்டு. இந்த ஷாட்ல டெட்பூல் நான் மார்வலோட ஜீசஸ்னு சொல்லியிருப்பாரு. இதை கேட்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஃபேஸ் 5ல இருந்து மார்வல் பயங்கர அடி வாங்கிட்டு இருக்காங்க. அந்த அடியில இருந்து காப்பாத்த வந்த ஜீசஸ்னு சொன்ன மாதிரி தான் எனக்கு கேட்டுச்சு. மார்வல் ஜீசஸ் டிவியை ஏதோ ஒரு மிஷினுக்காக டெட்பூல் அனுப்பி வச்சிருப்பாங்க போல, யாரையோ பிடிக்கிறதுக்காக. ஆனா டிவியோட ஆட்களையே நம்ம டெட்பூல் போட்டு பொழந்து கட்டிக்கிட்டு இருக்காரு, ரத்தம் தெறிக்க. இதை பார்க்கும்போது இந்த மூவி ஆர்ஆர்டா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஆனா டிஸ்னி பைபிள் இருக்க விட மாட்டானுங்க, அதான் பயமா இருக்கு. அடுத்த ஷாட்ல வாய்டுக்குள்ள ஃபைட் நடந்துட்டு இருக்கும். பின்னாடி பாத்தீங்கன்னா ஃபாக்ஸ் ஸ்டுடியோஸோட லோகோ விழுந்து கிடக்கும். அடுத்த ஷாட்ல டிவி ஏஜென்ட்ஸ் ஏதோ மாட்டிக்கிட்ட மாதிரியும் என்ன காப்பாத்துங்கன்னு கேட்டிருப்பாரு. அப்போதைக்கு ஏதோ ஒன்று அவர் தூக்கிட்டு போயிருக்கும், ஒரு மிருகம். அது வேற எதுவும் இல்லை, லோக்கில வந்த அந்த ஆலியாத் தான். இந்த கேரக்டர் யாருன்னு தெரியுதா? இவர் தான் பைரோ. ஆல்ரெடி எக்ஸ்மென் மூவில வந்திருப்பாரு, எக்ஸ்மென் லாஸ்ட் ஸ்டாண்ட்ல. இவருமே ஒரு மியூட்டன் கேரக்டர் தான். இவரோட பவர் என்னன்னா, ஃபயரையும் ஃப்ளேமையும் ஹேண்டில் பண்றது.
கிட்டத்தட்ட ஃபண்டாஸ்டிக் ஃபோரில் இருக்க ஜானி ஸ்டாம் மாதிரி தான் இவரோட கேரக்டர். இவர் இந்த மூவியோட வில்லன் நினைக்கிறேன். இவர் அந்த கெசண்ட்ரா நோவாவோட டீம்ல இருக்க ஒரு கேரக்டராக இருப்பார் போல. இதுக்கு அடுத்த ஷாட்ல எல்லாரையும் போட்டு பொழக்கிற நம்ம டெட்பூலையும் ஒருத்தன் போட்டு பொழந்துட்டு இருக்கான். அது யாரு, வேற யாரும் கிடையாது, நம்ம நாயகன் தான். மனித குரங்கு மாதிரி நிக்காம வந்து என்னை தூக்கி விடான்னு டெட்பூல் கேட்பாரு. தூக்கி தானே விடணும், என்னோட ஸ்டைல தூக்கி விட்டா போகுதுன்னு தலைவன் அங்கிருந்து கிளாஸ் ஓப்பன் பண்ணி வருவான். நீ ஒன்றும் பிடுங்க வேண்டாம்னு டெட்பூல் சொல்லியிருப்பாரு. பார்க்கவே ரொம்ப காமெடியா இருந்துச்சு. அடே நீ ஒன்னும் புடுங்க தேவை. உண்மையிலே இந்த ட்ரெய்லர் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஜூலை 26 எப்போ வரும்னு இப்போ எனக்கு ஹைப்பாக ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் பிடிச்சிருந்துச்சா? இதை பத்தின உங்களோட தாட்ஸ் என்னங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல பார்க்குற வரையும் டட்டா பை பை.